அது ரொம்ப நமக்கு முக்கியம். தேவனுடைய வார்த்தைகளை தேவனுடைய தூதர்கள் கொண்டு போய் சேர்க்கிறாங்கன்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அதனால் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். தேவனுடைய சமூகத்திலிருந்து நம்ம விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு ப்ராசஸ், ஒரு செயல்முறை ரொம்ப முக்கியம். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ இந்த வீடு கட்டப்படுவதற்கு என்ன செய்வாங்க? ஃபஸ்ட்டு கருங்கல்லை வச்சு பேஸ்மெண்ட் போடுவாங்க. அதுக்கப்புறம் செங்கல் வேணும், மணல் வேணும், அப்புறம் சிமெண்ட்டு, தண்ணி, அதை வேலை செய்கிறதுக்கு நல்ல ஆள் எல்லாம் வேணும் இல்லையா? இதெல்லாம் சேர்ந்து அதெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கணும். அதே மாதிரி தான் நீங்கள் தேவனிடத்தில் இருந்து ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஒரு சில ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ்க்குள்ளே தான், அந்த செயல்பாடுக்குள்ளே நீங்கள் என்ட்ராகி வெளியே வரும்போது தான் ஒரு முழுமை உங்களுக்கு கிடைக்கும். அதில் ஒவ்வொரு பகுதி தான் நீங்கள் காலையிலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொஞ்ச நேரம் பாட்டு பண்ணோம், கொஞ்ச நேரம் ஆராதனை பண்ணோம், கொஞ்ச நேரம் ஒரு ப்ரேயர் பாயிண்ட்டுக்காக ஜெபம் பண்ணோம், கொஞ்ச நேரம் சங்கீதத்திலிருந்து என்ன வசனங்கிறத தியானித்தோம், சாட்சி சொன்னோம். இப்போ திருப்பி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். இது எல்லாமே ஒரு ப்ராசஸ். இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்? அது எல்லாத்தையும் நம்ம கேட்டு அதன்படி அந்த 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 ப்ராசஸை கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா கம்பல்சரி நம்மளுக்கு என்ன ஆயிரும்? ஒரு மிகப்பெரிய விடுதலை நம்ம வாழ்க்கையில் உண்டாக்கி. அல்லேலூயா. அதனால் ஏதோ வந்தோம் ஜெபம் பண்ணோன்னே எனக்கு நல்லா ஆச்சு அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. ஜெபம் பண்ணி எனக்கு நல்லா ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. தேவ சமூகத்தில் எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் உண்டு. வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. விதைக்க ஒரு காலம் உண்டு, அதை அறுக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு அப்படின்னு பிரசங்கி சொல்கிறார். பிரசங்கி யாரு? சாலமோன். சாலமோன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமான ஆள் கிடையாது. அவர் மிகுந்த ஞானி. அவருக்கு எத்தனை மனைவி தெரியுமா? 1000. நம்ப முடியுதா அவங்களால? சாலமோன் அப்படிங்கிற ஒரு நபர், அவருக்கு 1000 மனைவிகள். எத்தனை மனைவி? ஒரு மனைவியோட குடும்பம் நடத்துறதுக்குள்ளே வாழ்நாள் என்ன ஆயிடுது? போயிடுது. அவர் 1000 பேர்த்த சமாளித்து வாழ்ந்துருக்கிறாருன்னா எவ்வளோ பெரிய டேலண்டான ஆள் இருந்திருப்பார். என்னப்பா, கரெக்டு தானே? அல்லேலூயா. 1000 மனைவிகளாம். அதுவும் 300 பேர் மனைவிகள், 700 பேர் வைப்பாட்டிகள். அவ்வளோ 1000 பேர் கூட ஒருத்தர் வாழ்ந்துட்டார். ஒரு மனுஷன் எத்தனை பேர்கிட்ட வாழ்ந்துட்டாரு? 1000 பேர் கூட வாழ்ந்துட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, எல்லாம் மாயை மாயை மாயை, வானத்துக்கு கீழே எல்லாம் மாயை, பூமிக்கு மேலே எல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அவ்வளோதான் அப்படிங்கிறான். என்னடா இவ்வளோ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இப்படி சொல்கிறானேன்னு பார்த்தா அவளை அனுபவிச்சிருக்கிறான். அப்புறம் நமக்கும் கல்யாணம் பண்ண பிறகு தான் அது தெரியுது என்னன்னு. அல்லேலூயா. அது கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி சொன்னால் தெரியாது. ஆமாம், அப்படியே பல பாடுகள், பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள். நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்கள். திருமணமான ஆணாக இருக்கட்டும், திருமணமான பெண்ணாக இருக்கட்டும், ஒரு 10 வருஷம் வாழ்ந்த பிறகு அவங்கக்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்திங்கன்னா கல்யாணம் ஆகாமல் வீட்டிலே இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். எல்லாருக்கும் தோணி இருக்குதா? அது நல்லா ஜாலியாக இருந்துச்சு. வீட்டில் இருக்கும்போது அப்பா அம்மா இருப்பாங்க, வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட் வரும். ஏன்னா உலகத்தினுடைய அமைப்பே அப்படி தான் என்ன பண்ணியிருக்குது, கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அதனால தான் என்னவோ தெரியல, ஏசப்பா கல்யாணம் பண்ணல, நல்ல வேலை தப்பிச்சாரு. எல்லாம் யோசிச்சிங்களா? இயேசு கிறிஸ்து நம்மை போல எல்லா விதத்திலும் பாடம் அனுபவித்தார். ஒரு பாடம் மட்டும் அனுபவிக்காமல் எஸ்கேப் ஆயிட்டார். ஏன்னா எல்லா பாடையும் அனுபவிச்சிருவோம்பா, இந்த ஒரு பாடம் என்னால் என்ன பண்ண முடியாது, அனுபவிக்க முடியாது. அப்படி அல்ல, நீங்கள் அப்படி நினச்சிடாதீங்க. நான் சும்மா ஒரு கற்பனைக்காக அப்படி சொல்கிறேன். அவர் அவருடைய நோக்கம் அது அல்ல. அவருடைய நோக்கம் எதுக்காக அவர் பூமிக்கு வராரு அப்படின்னா, மனிதர்களுடைய பாவங்களை மன்னிக்கணும், அதுக்காக ஒரு பலியிடணும். அதுக்காக என்ன பண்ணணும்? ஒரு பாவமே இல்லாத ஒரு ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்படணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த நோக்கத்துக்காக வந்தார். நான் யோசிப்பேன், எல்லா பாடுகளையும் அனுபவிச்சிங்க, ஒரு பாடம் மட்டும் அனுபவிக்காமல் எஸ்கேப் ஆகிட்டீங்களே டாடி, எப்படி அது மட்டும்தான் ரொம்ப கடினமாக இருக்குது, அதனால் அதனால் தாங்கவே முடியாது. ஆமாம். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர் வாழ்ந்த நாட்களில் அவரை திருமணம் பண்ணி கொள்வதற்கு பல பெண்கள் போட்டி போட்டுட்டு இருந்தாங்களாம். அது யூதர்களுடைய அந்த என்ன புக்கு, என்னமோ ஒரு புக்கு யூதர்களுடைய கலாச்சாரத்தை குறித்து, அவங்களுடைய அந்த வரலாறை குறித்து எழுதியிருக்கிற புக்கு. அதில் ஒருவர் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா மகதலேனா மரியாள். நீங்கள் வேதாகமத்தில் ஒரு சம்பவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, மகதலேனா மரியாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துனுடைய காலடியில் உட்கார்ந்து கொண்டு
அவங்க விலையேற பெற்ற ஒரு பரிமள தைலத்தை அவங்க இயேசு கிறிஸ்துனுடைய காலில் ஊற்றி அவங்களுடைய தலைமுடியினால இயேசப்பாவுடைய காலை என்ன பண்ணுவாங்க, துடைப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா, இது யார் அப்படி செய்வாங்க அப்படின்னா, தான் விரும்புகிற ஒரு மணவாளனை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், நான் இவரோடு கூட வாழ ஆசைப்படுகிறேன் ஒரு பெண் விரும்பினால், யூதர்களுடைய கலாச்சாரத்தில் விரும்பினால் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யலாம். பரிமள தைலத்தை என்ன பண்ணணும், அது ரொம்ப விலையேற பெற்ற பரிமள தைலம். அது வந்து ஒரு பாட்டில் பரிமள தைலம் வாங்கணும் அப்படின்னா 8 வருஷம் ஒரு இடத்துல நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா, இந்த 8 வருஷத்தினுடைய சம்பளம் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 10,000 ரூபா சம்பளத்தில் வேலை செய்கிறீங்கன்னு வச்சிங்களேன். மாதம் 10,000 இங்கே எங்கே பத்த போகுது, 5,000 வச்சுங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில். ஒரு மாதத்துக்கு 15,000னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ சம்பளம் அப்படிலாம் கேட்டால் எங்கே பிரதர் போகிறதுங்கிறீங்களா? 1,80,000. ஒரு வருஷத்துக்கு 1,80,000 ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்க, 2 லட்சம் வச்சுங்க. 8 வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு, 16 லட்ச ரூபா. அப்போ ஒரு பரிமள தைலம் பாட்டில் வாங்குறதுக்கு இன்னைக்கு விலை வாங்குறதுக்கு எவ்வளோ தேவைப்படும், 16 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து தான் அந்த என்ன பண்ண முடியும், விலையேற பெற்ற தைலம். அது எதுக்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னா, இந்த உலகத்தில் வேறு எதுவுமே எனக்கு பெருசு இல்லை, நீ தான் பெருசு அப்படின்னு சொல்கிறதுக்காக. நீங்கள் செய்வீங்களா அது மாதிரி? அட போடா நீ வேற அப்படிங்கிறீங்களா? 16 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு தைலத்தை வாங்கிட்டு வந்து தான் யாரை விரும்புகிறாங்களோ அந்த விரும்புகிற அந்த மணவாளனுடைய காலில் அதை ஊற்றி தன்னுடைய தலைமுடியினால் துடைக்கணும். இப்படி துடைச்சிட்டா அவன் தெரிஞ்சுக்கணும், ஓ இந்த பொண்ணு நம்மளை திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுது. அதற்குண்டான விலைக்கரியத்தையும் கொடுத்துருச்சு. கிட்டத்தட்ட 8 வருஷம் ஒரு இடத்துல வேலை செஞ்சு அதுக்குண்டான பணத்தை வாங்கி ஒரு பரிமள தைலத்தையும் வாங்கி, இவ்வளோ எனக்காக நேசிக்கிறாளே, அப்போ இவளை விட ஒரு சிறந்த மனைவி எனக்கு யாரும் இருக்க முடியாது அப்படின்னு புரிஞ்சுட்டு அந்த மணவாளன் என்ன பண்ணிடுவாங்க, உடனடியாக அவரை திருமணம் பண்ணிக்குவாங்களாம். இது வந்து யூதர்களுடைய கலாச்சாரத்தில் இப்பவும் நடந்து கொண்டு இருக்கிற ஒரு சம்பவம். ஆமாம், நம்ம ஊரில் மாதிரிலாம் இல்லை, அங்கெல்லாம் வித்தியாசமானதாக இருக்கும், ரொம்ப ஆழமாக இருக்கும். அவங்களுடைய சப்ஜெக்ட்ஸு அவங்களுடைய காரியங்களெல்லாம் ரொம்ப ஆழமாக இருக்கும். அப்போது மகதலேனா மரியாள் சும்மா ஏதோ வெறுமனே வந்து தைலத்தை வாங்கிட்டு வந்து, ஏதோ தைலம்னா நம்ம வீட்டில் நம்ம அமிர்தாஜன் தைலம் நினச்சிக்காதீங்க, 2 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து வித்துரு தடவிட்டு தலையை முடிச்சுட்டு அழுதுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் அதுக்குள்ளே உள்ள அர்த்தங்கள் பல உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, தப்பிக்கிறார். என்ன பண்ணுறாரு, தப்பிக்கிறார். ஏன்னா அவருடைய நோக்கம் அது அல்ல. திருமணமாகி குழந்தை பெற்றுக்கொண்டு இந்த பூமியில் வாழ்கிறதுக்காக அவர் வரல. இந்த உலகத்தில் சாகிறதுக்காக ஒருத்தர் வந்தார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மாத்திரம். நம்மளாம் இந்த பூமிக்கு எதுக்காக வந்திருக்கிறோம், வாழ்வதற்காக வந்திருக்கிறோம், கரெக்டா? ஆனால் அவர் சாகிறதுக்காக வந்தார். அதனால அவருடைய நோக்கம் வேற. அப்படிங்கிறதுனால தான் அவர் என்ன பண்ணார், அதற்கு பதிலே சொல்லலை. ஆனால் சுற்றி இருக்கிறவங்க புரிந்து கொண்டாங்க, சரி ஜீசஸ்க்கு மேரேஜ் ஆக போகுது, மகதலேனா மரியாள் இப்படி பண்ணிட்டாங்கன்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் அவர் அதுலேயும் என்னுடைய நோக்கம் இது இல்லை, மாம்சத்தோட ரத்தத்தோட நமக்கு என்ன உள்ள போராட்டம் இல்லை, என்னுடைய யுத்தம்லாம் வேற, என்னுடைய டார்கெட்லாம் வேற, என்னுடைய கோல்லாம் வேற என்பதற்காகத்தான் அந்த காரியத்தை அவர் மாற்றி கடைசி வரைக்கும் அந்த மகதலேனா மரியாள் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தால் ஒரு சிறந்த சீஷியாக. அதனால தான் பாருங்க, இயேசு கிறிஸ்து இறந்துட்டார். அவர் சொன்னார் இறக்கிறதுக்கு முன்னாடியே, நான் இறந்துட்டாலும் 3ஆவது நாள் என்ன வந்துடுவேன், உயிரோட வந்துடுவேன்னு சொன்னார். கூட இருந்த ஜென்ஸுக்கு எவனுக்காவது நம்பிக்கை இருந்துச்சா? யார் தான் ஃபஸ்ட்டு போகிறா தெரிஞ்சுங்க. அப்போ பாசம் லவ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துங்க இயேசு கிறிஸ்துவ மேலே. சும்மாலாம் ஆவியானவர் எழுதி வைக்கல, ஒரு சகோதரியுடைய பேரை எழுதி வச்சு. இன்னும் சொல்கிறேன், அந்த மகதலேனா மரியாள் யார் தெரியுமா? விபச்சார ஸ்திரீல கையும் மையுமாய் பிடிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவ கொண்டு வந்து இவளுக்கு தண்டனை கொடுங்கன்னு சொன்னார். அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் தண்டனை கொடுக்க ரெடி, ஆனால் உங்களில் யார் பாவம் செய்யலையும் அவங்க முதலாவது கல்லெறிஞ்சு அவளை கொள்ளுங்கன்னாரு. ஒருத்தனும் அங்கே இல்லை, ஓடிட்டான். அப்படியே எப்படி தூக்குறாரு பார்த்தீங்களா? ஆண்டவர் வந்து நீ பாவம் செஞ்சதை நியாயம்லாம் படுத்தலை, அவள் செஞ்சது பாவம் தான்ப்பா, கூட்டிகிட்டு வரானுங்க 10-20 பேர் அந்த பிள்ளைய அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு, நியாய பிரமாணத்தில் நீங்கள் தான் வசனமாச்சே, நீங்கள் தான் வார்த்தையாச்சே சொல்லப்பட்டிருக்குது, இப்படி விபச்சார பாவம் பண்ணுறவங்கள நிற்க வச்சு கல்லால் அடித்து என்ன பண்ணணும், கொல்லணும். இவ்வளோ கடுமையான தண்டனைகள்லாம் அப்போ இருந்துருக்குது, இப்பயும் இருக்குது. எங்கே இருக்குது? பல இஸ்லாமிய நாடுகள் பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் இப்போவும் அப்படிப்பட்ட கடினமான தண்டனைகள் உண்டு. மலேசியாலையும் உண்டு, கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன்னா மலேசியா ஒரு காலத்தில் ஒரு முஸ்லீம் நாடு, இப்பயும் முஸ்லீம்ஸ் அங்கே அதிகம் தான், அங்கே உண்டு. திருடுனா ஒன்றும் அங்கே இங்கே நம்ம ஊர் மாதிரிலாம் பெயிலெலாம் போட்டுலாம் அங்கே வர முடியாது, கையை வெட்டிடுவாங்க, அவ்வளோதான். விரலை வெட்டிடுவாங்க, கையை வெட்டிடுவாங்க. ரொம்ப ஓவராக பண்ணானா ஆளே போட்டுருவாங்க. ரொம்ப நாள்லாம் நம்ம மாதிரி கேஸை போட்டு 10 வருஷம் 15 வருஷம்லாம் இழுத்துட்டுலாம் அங்கே இருக்க முடியாது. வெட்டு ஒன்று
துண்டு 2 தான் அப்படிங்கிற மாதிரி இப்பவும் இருக்குது. இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? யூதர்களுடைய கலாச்சாரம் தான் அப்படி இருந்துச்சு. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து கேட்குறாங்க, அவர் நியாயமான ஒரு தெய்வம், மனித அவதாரம் எடுத்து வந்திருக்கிறார், அவர் பாவத்தை விரும்பலை, அவர் பரிசுத்தத்தின் தெய்வம், அப்போ பாவத்தை அவர் ஆதரிக்கக்கூடாது, அவன் கரெக்டாக பிளான் பண்ணி தான் வரான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கரெக்ட், நீங்கள் சொன்னது கரெக்டு, இவள் விபச்சாரி தான், இவ பண்ணது பாவம் தான், அது நியாயம்லாம் நான் சொல்லலை, அவளுக்கு தண்டனை கொடுக்கணும் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஒன் கண்டிஷன், உங்களில் யார் பாவம் செய்யலை, இது வரைக்கும் பிறந்ததுலேருந்து நான் பாவமே செய்யலைன்னு சொல்கிற யாரோ அவன் முதலாவது ஒரு கல் எடுத்து அவன் மேலே எறியிட்டும் அப்படின்னு சொல்லி தரையில் குனிந்து எழுத ஆரம்பித்து விட்டார். உடனே எல்லாம் முழிக்கிறானுங்க. நம்ம தான் தெரியுமே, அதெல்லாம் நான் பாவம் பண்ணது யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கல்லையும் எடுத்திருப்பாங்க. ஆனால் அங்கே எழுதினார் ஒன்று, கீழே குமிஞ்சு என்ன பண்ணிட்டாரு, மணலில் எழுத ஆரம்பிச்சிட்டார். அதை ஒரு வேத பண்டிதர் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, அங்கே என்ன எழுதினார்னா, எவன் ஃபஸ்ட்டு ஒருத்த கல் எடுத்து அவளை அடிக்கலான்னு சொல்லி கல் எடுத்தானோ அவன் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு என்ன பாவம் பண்ணான்னு அவன் கீழே எழுதிட்டு இருந்தாரான் இயேசு கிறிஸ்து. அதை பார்த்தானா, ஐயோ பேர் ஆல்வினா, ஐயோ நான் இல்லைங்கோ அப்படின்ட்டு கல்லை போட்டு ஓடியே போயிட்டான் ஒருத்தன். ஆமாம், நிஜமா பைபிள் இருக்குது, அதெல்லாம் ஆழமாக தெரியாது, அவன் வசனம் அப்படி தான் இருக்குதோ. அவர் சொல்லிவிட்டு தரையில் குனிந்து எழுதினார், அவ்வளோதான் இருக்குது. அங்கே என்ன எழுதுறாருங்கிறது அங்கே நின்னனுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அப்புறம் அடுத்தது ஒரு பேர் எழுதுறாரு, இன்னொருத்த கல்லை தூக்குறான், நம்ம பாவம் பண்ணது யாருக்கும் தெரியாது, அவ்வளோ நீ நான் கொள்றேன்னு சொல்லிட்டு கல்லை எடுத்தான் ஒருத்தன். அங்கே பார்த்தா அவர் திருப்பி எழுதுறாரு, பிரதர் மணி அப்படி. ஐயோ மணியா அப்படியா, நான் இல்லைங்க அது அப்படின்ட்டு அவரும் போயிட்டார். நெக்ஸ்ட்டு அடுத்தது இன்னொருத்தர் கல்லை தூக்குறாரு, நானும் பாரு அவளை போட்டு தள்ளிடுறேன்னு சொல்லி கேட்குறாரு. அடுத்து எழுதுறாரு, பிரதர் வடிவேல் அப்படின்னு. போச்சுரா, இங்கே எல்லாரும் பேரும் வரிசை எழுதுறான்னு சொல்லிட்டு 10 பேர்த்துல ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணிட்டாங்க, போக விட்டாங்க. அப்புறம் அவர் தலையெல்லாம் குனிஞ்செறிஞ்சிட்டு அப்புறம் நிமிர்ந்து பார்க்குறாரு, அங்கே யாருமே இல்லை, அந்த விபச்சார ஸ்திரீ மட்டும். எவ்வளோ ஞானமாக ஆண்டவர் செய்கிறார் பாருங்க. அவர் செஞ்சது தவறு தான், தவறுக்கு தண்டனை கொடுக்கணும் தான், ஆனால் தண்டனை கொடுக்குற நீ முதல்ல தவறு செய்யாதவனா இருந்தியா, அதுதான் அவருடைய கேள்வி. இல்லையே, இன்னைக்கு நம்மளும் அதுதான். இன்னைக்கு மற்றவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குற்றங்களை சுட்டி காமிச்சிருவோம். நீங்கள் நல்லா கவனிக்கிறோம், ஒருத்தரை பார்த்து ஒரு குற்றத்தை சொல்கிறீங்கன்னா உங்கள் ஒரு விரல் தான் ஒருத்தரை காமிக்குது, இந்த ஆண்டு இருக்கிற 3 விரல் உங்களை காமிக்குது. கையையே ஆண்டர் அப்படி தான் படைச்சிருக்கிறார். நீங்கள் ஒரு குற்றத்தை ஐயாவை பார்த்து, ஐயா நீங்கள் பண்ணது தப்புன்னு ஒரு குற்றத்தை அவர் சொல்லுவீங்க, நீ 1 2 3 குற்றத்தை நீ செஞ்சிட்டு இருக்கிற. அதனால தான் கையை காமிக்கிறது கூட எப்படி தான் வருது, அப்படி தான் வருது. அதனால் என்ன பண்ணிடணும், 1 பெருசா 3 பெருசா, நம்ம 1 மறைச்சிட்டா 3 ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும், மறைஞ்சிரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் யார்ட்டும் எந்த குற்றத்தையும் காணாதீங்க, அவாட்டு போங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே என்பது அவருடைய பெயர், கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும், அவ்வளோதான். அப்படிப்பட்ட ஒரு அன்பின் ஆண்டவர். அதனால தான் அன்பினால தேவன் எப்படி தான் இருக்கிறார், இப்போ அன்பாகவே இருக்கிறார். பாவம் செய்கிற ஒரு மனிதனை கூட தன்னுடைய அன்பை கொடுத்து அந்த பாவத்திலிருந்து மீட்டு எடுத்துடுறார். அவருடைய அந்த கல்வாரி ஸ்நேகத்தை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னாவே பாவம் செய்கிறதுக்கு மனசு என்ன பண்ணாது, வராது. அவ்வளவு அன்புள்ள ஒரு தெய்வம். அந்த தெய்வத்தை தான் நம்ம ரட்சகராக கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி இருக்கிற மனுஷன் நாளைக்கு, இன்றைக்கி காலையில் நடந்த சம்பவம் சொல்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்கள், எல்லாம் மோளம் தட்டுவாங்க பாருங்கள். இங்கே அழுந்தலப்பூர்லேருந்து வர வழியில் ஒருத்தர் இறந்துட்டார், நான் பார்த்துட்டு தான் வந்தேன். இறக்கலையா, அப்புறம் ஏன் எல்லாம் விட்டுட்டா அப்படின்னு நின்றுட்டு இருக்கிறாங்க. இல்லை இறந்துட்டாரு, நிஜமாக தான். இல்லை அப்படின்னா தூக்கிட்டு போயிருப்பாங்க. நீ வேற ஒருத்தர் அடிபட்டு தலை அப்படி இதாகி ரொம்ப அழுந்தல் பொருள்லேருந்து காட்டுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்களா சார், சம்மா கேள்விப்பட்டீங்களா? பார்க்கலையா? இப்போ வரும் பாருங்க தகவல். நான் வரும்போது நடந்த சம்பவங்க. ஒருத்தர் ஆரஞ்சு கலர் சட்டை போட்டிருக்காரு, லுங்கி கட்டிருக்காரு, டிராக்டரில் அடித்து விழுந்துட்டார் போல் இருக்குது. சுற்றி 10 பேர் 20 பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர் கீழே படுத்து தான் இருக்கிறாரு. நான் பேசிக்காக என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, உயிர் இருந்தால் என்ன பண்ணிடுவாங்க, அட்லீஸ்ட்டு வண்டியில் ஏற்றிட்டு ஆஸ்பத்திரியில் கூட்டிகிட்டு போவாங்கள்ல, அவங்க யாருமே எதுவும் பண்ணல. 10 பேர் சுற்றி நின்றுட்டு தான் இருக்கிறாங்க. அவர் படுத்து தான் அவருக்கு கடந்துருக்கிறாரு. நான் அவர் பார்த்தோன்னே வண்டி வேகமாக திருப்பிட்டு வந்துட்டேன். நமக்கு கை காலம் நடுங்க ஆரம்பிச்சிருக்கு திடீர்னு லைவாக பார்த்தோம்னா. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் காலையில் யோசிச்சு பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் தெரியும் என்ன, அட்லீஸ்ட் ஆக்சிடென்ட் ஆனதாவது உங்களுக்கு தகவல் தெரியும். பக்கத்து ஊருக்காரங்களா நம்ம ஊருக்காரங்களா எனக்கு தெரியல, வயசு பிடிச்சி போனால் ஒரு 40 வயசு. ஆண்டவர் கல்யாணம், நீங்கள் என்ன அதிலே இருக்கிறீங்களா, விடுங்க, அவரால் நிம்மதியாக இருக்கட்டும் பாவம். அவருடைய நோக்கம் அது இல்லை, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. நம்மளுடைய நோக்கம் பூமியில் மனுஷனை ஆணையும் பெண்ணையும் படைச்சி நீங்கள் பூமியை நிரப்பணும், நீங்கள் பெருகணும்னு சொல்லி பிளஸ் பண்ணுறாரு. ஆனால் அவருடைய நோக்கம் வந்து பூமியில் பெருகிறது இல்லை, அவர் வர்றதே நம்மளுடைய பாவத்துக்காக மறிக்கணுங்கிறதுக்காக வந்தார். அதனால அவருடைய நோக்கம் அது இல்லை. அதனால அவர் திருமணம் பண்ணலை. அல்லேலூயா.
ஆமாம், அதனால் அதையே யோசிச்சுட்டு இருக்காதீங்க. அதான் அவர் நல்ல ஒரு அதுக்கு அவர் பெரிய சப்ஜெக்டே இருக்குது. அது பைபிள் காலேஜெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. இங்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தோம்னா நேரம் அதிகமாகிடும். சரி, கவனிங்க. அது மாதிரி எப்போ என்ன நடக்குதுங்கிறது யாருக்கும் தெரியாத ஒரு சம்பவமாக இருக்குது. நமக்கு இருக்கிற ஒரே பாதுகாப்பு இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். நீங்கள் அவரை நம்பி அவரை சார்ந்து இருக்கும்போது உங்களுக்கு ஒன்றும் சேதமாகாது. உங்களை வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வார். மெர்சி வரும்போது வண்டி வரும்போது சொல்லிட்டு இருந்துச்சு, 33 வயசு ஒரு ஆளுக்கு ஃபிக்ஸு, ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அவரை பார்த்துக்கிறதுக்கு ஒரு தம்பி வந்திருக்கிறாரு, பக்கத்து வீட்டு பையன். திடீர்னு நேற்று பார்த்தா பார்த்துக்க வந்த பக்கத்து வீட்டு பையன் ஃபிக்ஸ் வந்து விழுந்துட்டான் கீழே. இது எங்கே போய் என்ன சொல்கிறது? ஃபிக்ஸ் யாருக்கு? வேற ஒருத்தருக்கு. பார்த்துக்க வந்தவனுக்கு நேற்று என்ன வந்துருச்சு? ஃபிக்ஸ் வந்து சொல்லிட்டு அடித்து விழுந்துட்டானா. அதனால தான் இன்றைக்கி அந்த ஃபிக்ஸுக்காக ஜெபம் பண்ண சொன்னேன். பயங்கர மோசமான வியாதியாக இருக்குது. என் கூட ஊழியம் செய்கிறதுல ஒரு பிரதர் இருந்தாப்புல, ராஜ்னு சொல்லி. அவருக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு. நல்லா பிரசங்கம் பண்ணுவார், நல்லா ஊழியம் செய்வார். நானும் அவர் வாலிப நாட்களில், எனக்கு அவருக்கு ஒரே வயசு தான், கோயில்பட்டிக்காரரு. அப்படியே பிரசங்கம் பண்ணிகிட்டு இருப்பார் பாருங்க. திடீர்னு பைபிளை தூக்கி எரிச்சிடுவார். ஃபிக்ஸ் வந்துடும். அப்படியே கையில் வெட்டு இழுத்துக்கும். பக்கத்தில் நான் தான் உட்காந்துருப்பேன். ஏன்னா அவரும் நானும் தான் ஒன்றா சமைச்சு சாப்பிடுவோம். கொஞ்ச நாள் ஃபஸ்ட்டு நான் தனியாக இருந்தேன். எனக்கு அப்புறம் அவரை ஊழியத்துக்கு எடுத்தாங்க. அவருக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அவங்களும் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்கனால அவர் வீட்டுக்கெல்லாம் போகவே மாட்டார். அவங்க பாட்டி பார்த்துக்குவாங்கன்ட்டு இவர் ஊழியம் செஞ்சார். ஆனால் அவருக்கு அந்த மாதிரி பலவீனம் இருந்துச்சு. நடந்து வந்துகிட்டே இருப்பாருங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா உழுதுருவார். தூக்கிட்டு நான் தான் தூக்கணும், ஃபோன் அடித்து சொல்லணும். அவ்வளோ பயமாக இருக்கும். ஃபிக்ஸுங்கிறது சாதாரணமான வியாதி இல்லை. பக்கத்தில் என்ன கல் இருக்குது முள் இருக்குதெல்லாம் பார்க்காது. ஃபிக்ஸு வெட்டுன்னு இழுக்கும். ரொம்ப மோசமான ஒரு வியாதி. இதெல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. நமக்கு, நம்ம பிள்ளைக்கு, நம்ம சந்ததிக்குள்ளேயே அது என்ட்ரே ஆகக்கூடாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நாம் செய்ய வேண்டும். சரி, இந்த நாளில் தேவன் உங்களோடு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அதை வாசித்து முடிக்க போகிறேன். யோவேல் 2வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிற அவருடைய வார்த்தை. யோவேல் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். நான் உலகத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டு கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். கண்களை மூடி செபிப்போம். வார்த்தையாகிய தேவனே எங்கள் மத்தியிலே வெளிப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொன்ன வார்த்தையை கனப்படுத்தி அருளும். சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாய் மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோவேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசி மூலமாக ஒரு வார்த்தை புறப்பட்டு வருகிறது. வெட்டுக்கிளிகள் பட்சித்த வருஷத்தின் விளைவுகளை நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் என்ன சொல்ல சொன்னார் அப்படின்னா, நான் உனக்கு திருப்பி கொடுக்க போறேன். அல்லேலூயா. என்னென்ன காரியங்கள் உங்களை விட்டு இழந்து போனதோ, என்னென்ன ஆசீர்வாதங்கள் உங்களை விட்டு கடந்து போனதோ. வெட்டுக்கிளிகள் என்பது சாபத்தை குறிக்கிறது, பிசாசை குறிக்கிறது. தேவனுக்கும் பிசாசுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தேவன், நீங்க நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். பிசாசு நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கூடாது என்பதற்காக வேலை செய்து கொண்டே இருக்கிற ஒருவன். இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, சத்துரு உன்னுடைய ஆசீர்வாதங்களை என்ன பண்ணிட்டான், போட்டிருந்து எடுத்துட்டு போயிட்டான். நீ ஒரு மிகப்பெரிய இழப்பை சந்திச்சுட்ட, கவலைப்படாத, நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து அவர் சொல்லுகிறார், திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். அல்லேலூயா. நீங்களும் நானும் பரிபூரணமாய் வாழ வேண்டும், பரிபூரணப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இன்னைக்கு ஆண்டவர் உங்க இடத்துல சொல்லுகிறார், இன்னைக்கு ஒரு தீர்க்க தரிசனமான தேவ செய்தி. இன்னைக்கு இப்போ நீங்க மனசுல நினைச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில நீங்க என்னென்னலாம் இழந்திருக்கிறீங்க, எழுதி வைங்க லிஸ்ட்ல. ஒவ்வொன்றாக உங்களை நோக்கி திரும்பி வரப்போகிறது. அல்லேலூயா. நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள போகிறீர்கள். தேவனுடைய ஆவியானவர் இதை உங்களுக்கு உரைக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது அது உங்களுக்கு தான் அப்படிங்கிறத நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை வச்சு புரிஞ்சுக்கலாம். ஆண்டவர் ஒன்று சொல்லுவார்,
அந்த சொன்ன வார்த்தை நிறைவேறுவதற்கு வாய்ப்பே இல்லாத ஒரு சூழலாக இருக்கும் நம்மளுக்கு. அப்படி ஒரு சூழல் இருந்துச்சுன்னா அப்போ தெரிஞ்சுங்க அந்த வார்த்தை உங்களுக்கு தான். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, திரும்ப அழிப்பேன், நான் உனக்கு என்ன பண்ணுவேன், திரும்ப அழிப்பேன்னு சொல்றாரு. ஆனால் உங்களுக்கு திரும்பி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளே இல்லை. எனக்கு தான் பல கோடிகள் வர வேண்டியது இருக்குது, ஆனால் வரவுக்கு உண்டான வாய்ப்பு இப்போ இல்லை. என் பார்ட்னர் எங்கே இருக்கிறான்னு எனக்கு தெரியல, போலீஸுக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல. கேஸ் பாட்டு நடந்துக்கிட்டே தான் இருக்குது பல வருஷங்களாக. ஆமாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, வெட்டுக்கிளிகள் பட்சித்து போட்டது. அது உண்மைதான். வெட்டுக்கிளிகள் என்பது சத்துரு. சத்துரு உன்னுடைய பணங்களை ஒன்றிருந்து எடுத்துட்டான், உன்னுடைய நகைகளை கொண்டு போய் ஃபைனான்ஸில் அடகு வச்சுட்டான், உன்னுடைய ஆஸ்திகளை ஒன்றிருந்து பிடிங்கிட்டான். நீ என்னை நம்பி வந்துட்ட, அதெல்லாம் நான் உனக்கு திரும்ப கொடுக்குறேன். அல்லேலூயா. நான் உனக்கு திரும்ப அளிப்பேன். அவர் திரும்ப கொடுக்க முடியும், கொடுத்து இருக்கிறார் வேதாகமத்தில். அதுக்கு 2 காரியங்களை செய்யணும். நீங்கள் எவ்வளோ லட்சங்கள் உங்களுக்கு வர வேண்டுங்கிறதுலாம் பெருசாக நினைக்காதீங்க. அதை விட பெரிய தெய்வத்தை நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறீங்க. நேற்று செய்தியில் பார்த்துருப்பீங்க, நாமக்கல்லில் ஒரு ஏடிஎம்மில் கொள்ளையர்கள் என்ன பண்ணிட்டாங்க, கொள்ளையடிச்சு பிடிச்சிட்டாங்க. அங்கே ஒருத்தன் சூட்கேஸை தூக்கி போட்டான் போல் இருக்குது, ஓடும் போது சுட்டுட்டாங்க. அவன் தூக்கி போட்ட அந்த சூட்கேஸ் நிறைய பணம், அந்த பணம் ஃபுல்லாக செதறி கிடக்குது. நான் யோசித்தேன், இந்த ஹரியானா கொள்ளையர்கள் அரியலூர் பக்கமாக போயிருக்கக்கூடாதா அப்படின்னு. அங்கே பாருங்க, அழுந்த எல்லாருக்கும் அவங்க வீட்டு பக்கத்தில் வந்திருக்குமாங்கிற மாதிரி தான் இருக்கும். நான் யோசித்தேன். அல்லேலூயா. அதை பார்க்கும் போது நான் திரும்பி ரிவைண்ட் பண்ணி பார்த்தேன். அந்த பணங்கள் அப்படியே தெரித்து கிடக்கிறது. அந்த ப்ளூ கலர் சூட்கேஸ் முழுவதுமாக. சத்தியம் செய்தி 3 நாளைக்கு முன்னாடி போட்டு பாருங்கள். சுட்டு பிடிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் பயங்கரமாக இருக்கிறாங்க போலீஸ்காரங்க. போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. யார் கையில் கிடைக்கிறாங்களோ என்ன பண்ணிடுறாங்க, சுட்டுறாங்க. அந்த ஒருத்தர் இறந்து போனார் பாருங்க, பேர் என்னது, ஆம்ஸ்ட்ராங். அந்த கொலை வழக்கில் இருந்து பயங்கரமாக முடிவு எடுத்துட்டாங்க. பயங்கரமாக யார் எல்லாம் இப்போ சிசிங் ராஜாவை சுட்டுட்டாங்க. பல பேரை என்கவுண்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பரவாயில்ல, நல்லதுதான். ஆமாம், அவர் சாகலை. கடவுள் இருக்கிறாங்க, ஆனால் கடவுளை யாரும் தேட மாட்டேங்கிறாங்களே. அங்கே யூதர்கள், நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, இஸ்ரேல் நாடு இருக்குது. இஸ்ரேலில் இருக்கிறவங்க எல்லாரும் கிறிஸ்தவர்கள் கிடையாது. இஸ்ரேல் நாட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கிறிஸ்தவங்க கிடையாது. நீங்கள் சொல்ல போனால் கிறிஸ்தவத்துக்கு எதிரான ஒரு மதம் தான் எதுன்னு கேட்டிங்கன்னா யூத மதம். இப்போ வரைக்கும் அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமாம், இயேசு கிறிஸ்து எனக்காக தான் இந்த பூமிக்கு வந்தார், அவருடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது, என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குது, அவர் திரும்பி வரப்போறாரு, இதெல்லாம் எதுவுமே அவங்க என்ன பண்ணுறதில்ல, நம்புறதில்லை. இயேசு கிறிஸ்து ஒரு இறை தூதர். அவர் வந்தார், அவருடைய ஒர்க்கு முடிஞ்சிச்சு, அவர் போயிட்டார், இறந்து போயிட்டார், அவ்வளோதான். அவங்களுடைய உயிர் தெழுதலே இன்னும் அவங்க என்ன பண்ணல, நம்பல. அதனால தான் அவ்வளோ பாடுகள், அவ்வளோ பிரச்சனைகள் இஸ்ரேல் நாட்டில். நம்ம நம்பிட்டு இருக்கிறோம். இஸ்ரேல் தேசத்திலிருந்து ஏற்படுத்தப்பட்ட காரியங்களை நம்ம சுற்றி இருக்கிற பல நாடுகள் என்ன பண்ணுறோம், நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் அதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறது இல்லை, பார்க்குறதே இல்லை. அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் அங்கே விவசாயம்லாம் பெரிய அளவில் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், அங்கெல்லாம் பெரிய வனாந்திரம் தான். இப்போவும் இஸ்ரேல் நாட்டுக்கு எதில் வருமானம் அதிகம் கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுங்கள் பாப்போம். இஸ்ரேல் நாட்டுக்கு எதில் அதிக வருமானம்? அவங்க யாரும் தயாரிச்சு கொடுக்க மாட்டாங்க. ரஷ்யா, அமெரிக்கா கூட வித்துருவாங்க, தயாரித்து எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. இஸ்ரேல் நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க யாருக்கு விற்க மாட்டாங்க. அதிநவீன கருவிகளை உற்பத்தி பண்ணி அவங்க பாதுகாப்புக்கு வச்சுக்குவாங்க. இந்த விற்கிற இதெல்லாம் அமெரிக்கா, சைனா இவங்க தான் அதை காசாக்குவாங்க, இவங்க காசாக்க மாட்டாங்க. ஆனால் இப்பவும் உலகத்திலே விலை உயர்ந்த அதிநவீன அந்த அணு ஆயுத குண்டுகள்லாம் இஸ்ரேல் நாட்டில் தான் இருக்குது. அதனால தான் இஸ்ரேல் நாடு வந்து எல்லாரும் டார்கெட் பண்ணுறாங்க. இஸ்ரேல் நாடுங்கிறது நீங்கள் நான் நினைக்கிற மாதிரி மிகப்பெரிய நாடுலாம் இல்லை, நம்ம திருச்சியை விட சின்னது. திருச்சி மாவட்டம் இருக்குது பார்த்தீங்களா, மேப்பில் பாருங்க தெரியும். வேர்ல்டு மேப், உலக மேப்பை பார்த்துட்டு மேலேருந்து சென்டரில் ஒரு கோடு, இங்கேருந்து சென்டரில் ஒரு கோடு எடுத்திங்கன்னா நடுவில் ஒரு மைய புள்ளி, ஒரே ஒரு புள்ளி வரும். அதுதான் இஸ்ரேல் நாடு. குட்டியாக இருக்கும். சிங்கப்பூரை விட சின்னது. அது சிங்கப்பூரே சின்னது தான் இப்போ, ஆனால் சிங்கப்பூரை விட அது என்னது, சின்ன நாடு. ஆனால் அந்த நாட்டை குறித்து பயப்படுறாங்க உலக தேசங்கள். ஏன்னா ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த ஞானத்தினால அவன் பெரிய ஒரு அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறான். இம்மீடியட்டாக ஆக்ட் பண்ணால் அவ்வளோதான். அப்போ ஒரு கண்டமே என்னவாயிரும், வறண்ட நிலமாக மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லாக வச்சுருக்கிறான். அதனால தான் அவங்கள்ட்ட யாரும் போரிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. தேவன் அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்து என்ன பண்ணுறது, இயேசு கிறிஸ்தவங்க யாரும் ஏற்றுக்கொள்வது இல்லை. சொல்ல வரேன், இப்போ இஸ்ரேல் நாட்டுக்கு மிகப்பெரிய வருமானம் எதுன்னு கேட்டிங்கன்னா சுற்றுலா மூலமாக தான் அவங்களுக்கு அதிக பணமே.
நீங்கள் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா தெரியும், இஸ்ரேலுக்கு வருமானம் எதுலேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, உலக தேசங்களிலிருந்து இயேசு கிறிஸ்து பிறந்த இடத்த பார்க்கறதுக்கு என்ன பண்ணுறாங்க, வர்றாங்க. இயேசு கிறிஸ்து பிறந்த இடம், வாழ்ந்த இடம், அவர் மரித்த இடம், உயிர் தெழுந்த இடம், அவர் ஞானஸ்தானம் எடுத்த இடம்னு சொல்லி இஸ்ரேலில் இருக்குது பார்த்தீங்களா ஊர், அதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்மள மாதிரி மக்கள்லாம் அங்கே போகிறாங்களா, அதில் வருகிற வருமானம் தான் இஸ்ரேலுக்கு இப்போவும் அவங்களுக்கு வருமானம் அதில் தான் அதிகம். அதை வச்சு காசாக்கிக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணுறது இல்லை, ஏற்றுக்கொள்வது இல்லை. அவ்வளோ கடினமான, அதான் நான் சொன்னேனே, இவங்களாம் எந்த குரூப்னா, அந்த விபச்சார ஸ்திரியை கொண்டு வந்து இவளை கல் எடுத்து கொள்ளணும், பைபிள் அப்படித்தான் போட்டிருக்குதுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த குரூப் தான் இவங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த குரூப் இல்லை, அதிலிருந்து வித்தியாசமானவர். அவர் அன்பை போதித்து மதத்தை வளர்ப்பதற்காக அவர் வரவில்லை. மார்க்கம், நமக்கு மரித்த பிறகு ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை உண்டு, அந்த வாழ்க்கைக்கு நம்மளை அழைத்து செல்லணும்னு சொல்லி வந்தவர் அதுதான் இயேசு கிறிஸ்து. அதனால தான் அது கடவுளுடைய பூமியாகவே இருந்தாலும் அழிக்கப்படுகிறது. பல இப்பயும் நடந்துகிட்டே இருக்குது. லெபனானில் இருக்கிற அந்த ஹமாஸுங்கிற ஒரு தீவிரவாத குழுவோட போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது. என்ன தீவிரவாத தாக்குதலில் குழந்தைங்க இறக்குறாங்க, மக்கள் இறக்குறாங்க. தீவிரவாதிங்க இறக்குறாங்களாங்கிறது தெரியல, ஆனால் யார் தான் இறக்குறாங்க, மக்கள் இறக்குறாங்க. 50 குழந்தைகள் 3 நாளுக்கு முன்னாடி 50 குழந்தைகள் இறந்துருக்கிறாங்க. எங்கே என்ன பண்ணுறது, பாவத்தின் மீது பாவம், சாபத்தின் மீது சாபம் மேலே வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ஆண்டவர் நியாய தீர்ப்பை கட்டாயம் என்ன பண்ணுவார், செய்வார். அவர் பார்த்துட்டே இருக்க மாட்டார். ஒரு காலம் வரும், அதற்குண்டான சூழல்களை அமைத்து தேவன் செய்வார். சரி, நம்ம டாபிக்குள்ளே வருவோம். இன்றைக்கி உங்களுடைய ஆசீர்வாதங்கள், உங்களுடைய ஆஸ்திகள், உங்களுடைய காரியங்கள் எல்லாம் எங்கெங்கெல்லாம் போயிருக்கலாம். வேற மனிதர்கள் கையில் இருக்கலாம், இல்லை உங்களை விட்டு விலகி வேற யாராவது அபகரித்து வைத்திருக்கலாம். அது எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு திரும்பி தர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். இப்போ வாசிங்க, 21 வாசிங்க. அதே யோவேல் 2வது அதிகாரத்தில் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை. இப்போ போதும், நீங்கள் இழந்து போன ஆசீர்வாதங்கள்ல ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டார். இப்ப நீங்க அதை பெற்றுக்கொள்வதற்கு எப்படி ரெடி ஆகணும் அப்படின்னா, மகிழ்ந்து கலிகூற வேண்டும், பயப்பட. 2 காரியம். ஒன்று சொல்லுங்க, மகிழ்ந்து கலிகூறணும். 2வது தேவ சமூகத்துல மகிழ்ந்து கலிகூறணும். போனை பார்த்துக்கிட்டு, ஷார்ட்ஸை பார்த்துக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்கிற மகிழ்ந்து கலிகூறுதல் அல்ல. ஏன் வெரிசி சிரிக்குது எனக்கு தெரியும், ஏன்னா அவனே பிரசங்கம் பண்றவனே அதை தாண்டா பார்த்து பண்ணிட்டு இருக்கிறான்னு மனசுல நினைக்கும். அல்லேலூயா. நான் எதுக்குன்னா, என்னால சந்தோஷமா இருக்க முடியலங்கும் போது செயற்கையா ஒரு சந்தோஷத்தை உருவாக்குறதுக்காக என்ன பண்றது. ஆமா, அல்லேலூயா. அப்படி தேவன் விரும்புகிற மகிழ்ந்து கலிகூறுதல் என்பது தேவ சமூகத்திலிருந்து மகிழ்ந்து கலிகூறும். பாருங்க, வசனம் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்கள் சிறு பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன பண்ண மாட்டீங்க, பிரவேசிக்க முடியாது. நல்லா கவனிச்சுங்க, தேவனுடைய ராஜ்யம் என்பது மகிழ்ச்சி நிறைந்த இடம், அந்த குறைவே இருக்காது. பரலோகத்தில் ரோடே எதில் தான் போட்டிருக்கிறாங்களா, தங்கத்தில் தான் நீங்கள் நடக்க போறீங்க. இன்னைக்கு தங்கம் நம்ம காதில் இல்லை, மூக்கில் இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு டைம் வருகிறது, நீங்கள் தங்கத்தில் நடக்க போறீங்க. அப்படி ஒரு உன்னதமான ஒரு ஸ்தலத்தை தான் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரு. அப்போ சிறு பிள்ளைகள் போல நீங்க ஆகணுமா, அப்பதான் எங்க போக முடியும், அந்த தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க பரலோக வாழ்க்கை என்பது நம்ம மரித்த பிறகு பூமிக்கு அங்க போய் தான் வாழ முடியும்னு நினைக்கிறீங்க. இல்ல, இந்த பூமியிலேயே நீங்க பரலோகத்தில் வாழ்வது போல என்ன பண்ண முடியும், வாழ முடியும். முடியுமா? எப்படி முடியும்? வசனம் ஏதாவது இருக்கா அதுக்கு ஆதாரம்? இருக்கு. இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண சொல்லி கொடுக்கிறார். என்ன பண்ண சொல்லி கொடுக்குறாரு? தன்னுடைய சீசர்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லி கொடுக்குறாரு. அவர் சொல்லுகிற முதல் வார்த்தை என்ன சொல்லுங்க பாப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய சித்தம், கவனிங்க, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல எங்க செய்யணும்? பூமியிலையும் செய்யப்படுவதாக. பரலோகத்துல வியாதி இல்ல, பூமியில வியாதி இல்லாத வாழ்க்கை நீங்க வாழ முடியும். பரலோகத்துல கடன் பிரச்சனைகள் இல்ல, பூமியில கடனே இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்க வாழ முடியும். பரலோகத்துல வியாதியோ பலவீனமோ சுகவீனமோ மரணமோ இல்ல, பூமியிலையும் வியாதி இல்லாத, பலவீனம் இல்லாத, மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அது எப்படி பிரதர்? மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் பிறப்பு எப்படியோ அது மாதிரி இறப்பு ஒண்ணுதான் அப்படின்னு நினைக்கிறீங்க? தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீங்க விரும்பினா
நீங்கள் விரும்பணும். வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா அப்படிலாம் இல்லை, வெந்ததை தின்னுட்டு வெந்ததை தின்னுக்கிட்டே இருப்போம், அப்படி சொல்லுங்க இனிமே. அல்லேலூயா. என்னமா சொல்றீங்க? சரி, அப்படித்தான் இருக்கணும். நான் வாழ்ந்து கொண்டே இருப்பேன் கிறிஸ்துவுக்காக. கிறிஸ்துவுக்காக சாகிறது ரொம்ப ஈஸி. வாழ்ந்து காட்டிருங்க பார்ப்போம். நான் அப்படிதான் போனேன். மிஷினரியாக ஒப்பு கொடுக்கும்போது நான் இயேசு கிறிஸ்துவுக்காக ரத்த சாட்சியாக மறிக்க ஆசைப்படுகிறேன், நான் ஒடிசாவுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்னேன். ஒடிசாவில் வந்து ஊழியம் செஞ்சுட்டு வந்துட்டு சொன்னார், அங்கே இருக்கிற ஒரு கொசு உன்னை கடிச்சிச்சுன்னா நீ தாங்க மாட்டேன். அங்கே இருக்கிற ஒரே ஒரு கொசு. அவர் போய் பஸ் ஸ்டாண்டில் இறங்கினாராம் ஒடிசாவில். அவர் சொன்னார், ட்ரெயினில் போயிட்டு ஊழியத்துக்காக போகும்போது பஸ் ஸ்டாண்ட் விட்டு இறங்கணுன்னு ஒரு பெரிய மலை மாதிரி குவிச்சு வச்சுருந்தாங்க. என்ன அதுன்னு சொல்லி பார்த்தாராம், பயங்கர நாற்று அடிச்சுச்சான். நம்ம ஊர்லலாம் விவசாயிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, மாட்டு சாணத்தை என்ன பண்ணுவாங்க, குவிச்சு வைப்பாங்க, அதை உரமாக்கிறதுக்காக. அங்கே மனுஷ சாணத்தையே குவிச்சு வச்சிருக்கிறானுங்க. அவர் போய் இறங்கினோடனே அவருக்கு வரவேற்பை பாருங்க எப்படி இருக்குதுன்னு. அதை பார்த்தோன்னே இவருக்கு சாப்பிட தோண மாட்டேங்குதான். ஐயோ, ஒடிசாவுக்கு ஊழியத்துக்காக நான் வந்தேன் அப்படி சொன்னார். அப்போ நான் அப்போ நினச்சேன், அப்போ தான் அவர் சொன்னார், கிறிஸ்துவுக்காக சாகிறது ரொம்ப ஈஸி தம்பி, இப்போ ரொம்ப ஈஸி. நீங்கள் போயிட்டு என்னை சுட்டு கொன்று, நான் ஏசப்பாக சாரன்னா உன்னை சுட்டு கொண்டுறதுக்கு ஆள் இருக்குது, சுட்டு கொண்டுருவான். எங்கே சைனாவில் இன்னும் ரொம்ப இமீடியட்டாக போகணுன்னா நார்த் கொரியாவுக்கு போயிருங்க. நார்த் கொரியாவுக்கு போய் பைபிளை வாங்கி ஜீசஸ் இஸ் லார்ட் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள தொண்டையில் சுட்டுருவான். என்ன பண்ணிடுவாங்க, சுட்டுருவாங்க. அப்படி அங்கே இருக்கிற அங்கே எப்படி மிலிட்ரிக்காரங்களாம் வளர்க்குறாங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு மிலிட்ரிக்காரங்களை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஓ, அலந்தலப்பூரில் 50 வீடு இருக்குதுன்னா 50 வீட்லேயும் ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பாங்க, ரஷ்யாவில் இது இருக்குது, எல்லார் வீட்லேயும் ஒருத்தர் என்ன பண்ணணும், கட்டாயம் மிலிட்ரிக்கு வரணும். வரலைன்னா வர வச்சுருவாங்க அவங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அங்கே இருக்குது. அதே மாதிரி நார்த் கொரியாலையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க அதுக்குண்டான ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க, எப்படி சுடுறது, எப்படி அடிக்கிறது, எப்படி போட்டு தள்ளுறது, இதெல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. வீட்டில் ஒருத்தனுக்கு என்ன பண்ணுவாங்க, கட்டாயம் தெரியும். அப்போ அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி இயேசு கிறிஸ்துவ யாராவது அதை போதிச்சாங்கன்னா யார் வேணாலும் வந்து என்ன பண்ணிடுவாங்க, சுட்டு கொண்டுட்டு அதுக்கு சுட்டதுக்கு காரணத்தை லெட்டர் போட்டு கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், தேச துரோக வழக்கு நம்ம தமிழ் இந்தியாவில் இருக்குது தெரியுமா, தேச துரோக வழக்கு. இங்கே எல்லாமே வழக்காக இருக்குது, அங்கெல்லாம் வழக்கெல்லாம் கிடையாது, இம்மீடியட் ஆக்ஷன் தான், அந்த மாதிரி இருக்குது. அப்போது அவர் தான் சொன்னார், கிறிஸ்துவுக்காக சாகிறது ரொம்ப எளிது, ஆனால் அவருக்காக வாழ்வது ரொம்ப கடினம். வாழ்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் உங்களை என்ன பண்ணார் இந்த பூமிக்கு, சாகிறதுக்காக இந்த பூமியில் உங்களை வர வைக்கவே இல்லை. அப்படி நம்ம தேவ சமூகத்திலிருந்து வாழ வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். அப்போ அதை தான் சொல்ல வரேன், பரலோகத்தில் நீங்கள் எப்படி வாழ முடியுமோ அதே மாதிரி பூமியில் வாழ முடியும். இப்போ மேத்ஸ் முக்கியமான சப்ஜெக்ட்டுக்கு வரேன். சிறு பிள்ளைகள் போல் நீங்கள் ஆகாவிட்டால், அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இருக்கிற நீங்கள் எல்லாரும், நான் எல்லாருமே சிறு பிள்ளைகள் போல மாற வேண்டுமா? எப்படி மாறுறது? எல்லாருக்கும் ஒரு லாலிபப் வாங்கி கொடுத்து வாயில் கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுங்க ஆயிருமா? அதுதான் நான் நேற்று யோசித்தேன். விஷனை பார்த்தேன், விஷனை ஜாகினை பார்த்தேன். எந்த கவலையும் இல்லாமல் அவன் பாட்டு விளாண்டுட்டு இருந்தான், ஜாலியாக போகிறான் வாரான், குண்டாவை தூக்கி போட்டு அடிக்கிறான். குண்டாவை தூக்கி போட்டு அடிப்பான், ரொம்ப போர் அடிச்சுன்னா அப்புறம் எங்களையும் வந்து அடிப்பான். இப்போலாம் தலைவர் வந்து கொஞ்சம் வீரமாயிட்டார், போட்டு மிதிக்கிறார். 2 தடவை கூப்பிடுவார். ஜாகினை போய் எழுப்ப சொல்லுவேன், ஜாகினை போயிட்டு 2 தடவை மரியாதையாக கூப்பிடுவான். எந்திரிக்கணும்னு வச்சுங்க, காலை தூக்கி கழுத்துல வச்சிடுறான், மிதிக்கிறான், அச்சாவை போட்டு அடிக்கிறான், அவங்க அம்மாவை மெர்சி அம்மாவை போட்டு அடிக்கிறான், மெர்சியும் அடிக்கிறான், என்னையும் அடிப்பான். ஆமாம். அப்போ நான் யோசிப்பேன், இவனுக்கு எந்த கவலையுமே இல்லையே, நாளைக்கு என்ன சாப்பாடு சாப்பிட போகிறோம், என்ன ட்ரெஸ் உடுத்த போகிறோம், எங்கே போய் வாழ போகிறோம், எந்த கவலையாவது இவனுக்கு இருக்குதா? ஜாகினுக்கு இருக்குதா? அவங்க அப்பாவுக்கு எவ்வளோ கடன் இருக்குதா அவனுக்கு தெரியுமா? அந்த கடனுக்கு எவ்வளோ வட்டி கட்டுறாரு அவருக்கு தெரியுமா? அந்த கடனெல்லாம் எவ்வளோ அடைக்கிறான்னு தெரியுமா? அதுதாங்க சிறு பிள்ளை. இப்படியே இப்போ சப்ஜெக்டுக்கு வாங்க. உங்களுக்கு ஒரு தகப்பன் ஒருத்தர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து. இப்போ நீங்கள் ஜாகி மிஷனாக மாறிடுங்க. நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ஜாகி மிஷன். கவலைகள் எல்லாம் அதை தான் போன 2-3 நாள் முன்னாடி ஆவியாளர் சொல்லிட்டே இருந்தேன். நீ எல்லாத்தையும் போட்டு இதுக்கு என்ன பண்ணுறது, அதுக்கு என்ன பண்ணுறது, இந்த கடன் எப்படி அடைக்கிறது, அந்த கடன் எப்படி அடைக்கிறது, இது எப்படி அடைக்கிறது அப்படி. ஏன்னா மாதம் கடைசிக்கும் அந்த மாதம் ஓப்பனிங்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பெரிய பாதாள புள்ளிக்குள்ளே வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். எங்கே திரும்பினாலும் குத்தம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் அந்த சுத்தல் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமாம், நான் இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது அப்போ ஆண்டவர் யோசிக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்லி தரார்,
நம்ம சுற்றி இருக்கிற சூழலுக்கு வச்சே சொல்லிக் கொடுக்குறாரு. பாரு உன் பையனை பாரு, அவன் எதை பற்றி கவலைப்படுறானா, உனக்கு எவ்வளோ கடன் அடிக்கணும், நாளைக்கு என்ன சாப்பிடும், அரிசி வாங்கணுமா, பருப்பு வாங்கணுமா, ஏதாவது பெட்ரோல் வண்டிட்டு போடணுமா, எதுவுமே எல்லாம் யார் பார்த்துக்குவா? அம்மா பார்த்துக்குவாங்க, அப்பா பார்த்துக்குவாங்க, அவ்வளோதானே. அவனுக்கு எது கவலை இருக்குதா? அது மாதிரி நம்ம மாற சொல்கிறாரு இயேசு கிறிஸ்து, அவ்வளோதான். அவர் மேலே பாரத்தை வச்சுட்டு நீங்கள் பாட்டு ஜாலியாக இருங்க. எப்படி இருங்க? ஜாலியாக இருங்க. இயேசு கிறிஸ்துக்குள்ளே சந்தோஷமாக இருங்க. ஒரு பெரிய நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கணும். விசுவாசத்தை வாயில் பேசுறது ஈஸி, செயல்பாட்டு வைக்கணும். இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மேலே தான் இருக்கும் அதிகமாக இருந்தாலும் ஒரு குறிப்பாக சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி என்ன பண்ணுறேன், நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சர்ச்சை முடிஞ்சு போகும்போது ஒரு செக்கு கொடுக்குறேன். 10 lakhs உண்டான வர்த்து செக்ஸ், தலைக்கு ஒரு 10 lakhs கொடுத்துட்றேன். என் அக்கௌண்ட்டில் ஃபண்டு இருக்குது, சரியா? நீங்கள் எப்போ வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், கலெக்ஷன் போட்டு எடுத்துக்கலாம். கலெக்ஷன் பீரியட் ஒரு 2 நாள் வரும். இன்றைக்கி கலெக்ஷன் போட்டிங்கன்னா அடுத்த நாள் 24 hours இல்லை 48 hours உங்கள் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக என்ன ஆயிரும், கிரெடிட் ஆயிரும். இப்போ இன்றைக்கி சர்ச்சுக்கு இன்றைக்கி உள்ளே வரும்போது எப்படி இருந்துக்கிறீங்க? பெரிய கடன் பிரச்சனையோடு, கடன் தொந்தரவோடு, இதுக்கு என்னடா பண்ணுறது? நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக கடன் பிரச்சனை சொல்கிறேன், இது மற்ற எல்லாத்துக்குமே பொருந்தும். வியாதி, பலவீனம், சுகவீனம் எல்லாத்துக்கும் பொருந்தும். இப்போ ஒரு செக் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன், இது நீங்கள் என்ன பண்ணீங்க, எல்லோரும் கலெக்ஷன் போட்டு எடுத்துக்கோங்க, நீங்கள் அதை எனக்கு திரும்பியே கொடுக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்போ செக்கை கொடுத்து நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா, நாளைக்கு உங்கள் கடனை குறித்து நினைப்பீங்களா? இல்லை. ஏன்? உங்கள் கையில் என்ன இருக்குது? 10 லட்ச ரூபா செக் இருக்குது. போய் பேங்க்கில் போய் கலெக்ஷன் போட்டிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும். கிரெடிட் ஆன காசை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம், எல்லா கடனையும் அடைச்சிடலாம். அடுத்த ஒரு 3 நாள் வியாழக்கிழமை கலெக்ஷன் போடுங்கன்னு நான் சொல்லிடுறேன். வெள்ளிக்கிழமை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வரப்போகுது செக்கு கொடுத்ததுனால. திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாளில் ஏதாவது ஒரு நாளாவது கவலைப்படுவீங்க? ஒரு கவலைப்படுவீங்க? இவன் செக்கை கொடுத்துட்டான், அவன் செக்கில் பணம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற கவலை வேணா இருக்குமே ஒழிய வேற ஏதாவது கவலை இருக்குமா? இருக்காது. நான் சொல்கிறேன், உங்கள் கையில் இருக்கிறது தான் செக். உங்கள் கையில் இருக்கிற பைபிள் தான் செக். இயேசு கிறிஸ்து என்றைக்கு உங்களுக்காக மரித்தாரோ, என்றைக்கு அவருடைய ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டதோ, உன்னதத்தின் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் என்ன பண்ணிட்டார், உங்களை பிளஸ் பண்ணிட்டாரு. இப்போ இந்த செக்கை கொண்டு போய் கலெக்ஷன் போடுவது தான் உங்களுடைய வேலை. அது எப்படி பிரதர், அதை சொல்லுங்க, அதை நாங்கள் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறோம்னு நீங்கள் நினைப்பீங்க. நானும் அப்படி தான் இருக்கிறேன். ஒன்றுமே இல்லை, விசுவாசிக்கணும், காத்திருக்கணும். என்ன பண்ணணும்? இது லைவாகவே ஒரு செக் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்க, உங்களுக்கு ஒருத்தர் பணம் கொடுத்துட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? இவர் கொடுத்துட்டாருப்பா, இவர் அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக காசு இருக்குன்னு சொல்லிட்டு கலெக்ஷனை போடுறீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அடுத்து? அவ்வளோதான். இந்த 2 விஷயத்தை தான் ஆர்டர் செய்ய சொல்கிறேன். எப்போ வருங்கிறது தான் உங்களுடைய கேள்வி. நான் சொல்கிறேன், உங்களுடைய விசுவாசத்தின் அளவு எவ்வளவோ அளவு அதிகமாக இருக்குதோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் கரங்களில் வந்துவிடும். இன்னைக்கு வார்த்தையை பிரகடனப்படுத்திட்ட உங்கள் மத்தியில், வெட்டுக்கிளிகள் பட்சித்த விளைவின் வருஷங்களை நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அது வசனம் உங்களுக்குள்ள வந்துருச்சு. இப்போ செக் எழுதி உங்கள் கையில் கொடுத்தாச்சு. இப்போ இது நீங்கள் எப்படி கலெக்ஷன் போட போகிறீங்க? ஏசப்பா, இந்த வார்த்தை எனக்குரியது. சொல்லுங்க, ஏசப்பா, இந்த வார்த்தை எனக்குரியது. நான் இழந்த பணங்கள், நகைகள், ஆஸ்திகள் இயேசுவின் நாமத்தில் எனக்கு திரும்பி வர போகிறது. என் சரீரத்தில் சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம், தீர்க்காயுசு, நான் இழந்த சகலமும் எனக்கு திரும்ப வரப்போகிறது. ஆமென். இப்போ செக்கை கலெக்ஷன் போட்டுட்டீங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போறீங்க? வெயிட் பண்ண போறீங்க. என்ன பண்ண போறீங்க? சீக்கிரமா ரிசீவ் பண்ணிக்குவீங்க. எங்கிருந்து வாசல்கள் திறக்கப்படும் தெரியாது. எங்கிருந்து வாசல்கள் திறக்கப்படும்? எத்தனை லட்சங்களா இருக்கட்டும், தேவன் உங்களுக்கென்று ஒரு வாசலை திறப்பார். உங்களுடைய தேவைகள் பரிபூர்ணமாய் சந்திக்கப்படும். அல்லேலூயா. பாருங்க, அதே மாதிரி அரியானிய கொள்ளையர்கள் யாராவது உங்க வீட்டு பக்கத்தில் வந்து போட்டு போவான். நீங்க அப்பெல்லாம் நினைக்காதீங்க, இப்படிதான் வருமா அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏசு கிறிஸ்துகிட்ட போய் வரி கட்டணும், காசு குடியான்னு கேட்குறான் பேதுரு. ஏசு கிறிஸ்து என்ன ஐடியா சொல்றாரு? நான் சாமிடா, என்கிட்டே நீ வந்து காசு கேட்குறியா? நான் இதை படைச்சேன் அதை படைச்சேன், நீ என்கிட்டே வந்து காசு கேட்டியான்னு சொல்லி அவர் வாயிலாம் பேசல. ஒன்று சொன்னார், கடலில் போய் ஆழத்தில் ஒரு மீனை பிடி, அந்த மீனை தூக்கி வாய்க்குள்ளே தர, வாய்க்குள்ளே ஒரு வெள்ளி காசு இருக்கும். அந்த வெள்ளி காசை எடுத்துட்டு போய் உனக்கும் எனக்கும் சேர்த்து. ஏன் அப்படி சொல்கிறாரு? நீ மட்டும் கட்டிட்டு எஸ்கேப் ஆயிட்டுனா, நான் தான் ஐடியா சொன்னேன், எனக்கும் சேர்த்து வரியை கட்டு. அப்படிதான் அவர் சொல்கிறாரு, உனக்கும் எனக்கும் சேர்த்து.
ஆண்டவர் ஐடியாஸ் தான் கொடுப்பாரு, நம்ம தான் என்ன பண்ணணும், செயல்படுத்தணும். ஐடியாஸ் ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா அவன் அதெல்லாம் முடியாது, வரி கட்ட சொல்லிட்டாரு, நீ கட்டினா கட்டு, இல்லைன்னா நம்ம 2 பேர் ஜெயிலுக்கு போவோம். பேதுரு அப்படிலாம் நிற்கல. ஐடியா சொல்லிட்டாரா, அவன் ஒரு மீனவன், அவனுக்கு தெரியும். நேராக போகிறான், மீனை பிடிக்கிறான், மீனை பிடிச்சி வாயை திறக்கிறான். உண்மையாகவே அங்கே என்ன இருக்குது, உங்களுக்கு வர வேண்டிய பணம் யாரோ ஒருத்தருடைய கையில் இருந்தாலும் பேங்க்ல இருந்தாலும் உங்களை தேடி வரும். அல்லேலூயா. அந்த மீனை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் உங்க வேலை. அந்த மீன் தான் ஆண்டவர் உங்களை நம்பி தருகிற பிசினஸ். அந்த மீன் தான் ஆண்டவர் உங்களை நம்பி தருகிற வாய்ப்புகள். அதை மட்டும் கரெக்டா பிடிச்சிட்டீங்கன்னா வெள்ளி காசு வந்துகிட்டே இருக்கும். நீங்க கர்த்தருடைய ராஜ்யத்தையும் கட்டுவீங்க, உங்களையும் நீங்க கட்டி எழுப்பிக்குவீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் திரும்ப தரப்போகிறார். உங்களுடைய தாத்தா பாட்டிகள் அவங்களுடைய காலத்தில் வித்த நிலங்களாம் கூட உங்களுக்கு திரும்பி வரப்போகிறது. அல்லேலூயா. உங்களை விட்டு உங்களுக்குன்னு இந்த பூமியில என்னென்ன ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ அது எல்லாவற்றையும் நீங்கள் இழந்திருந்தாலும் அதை திரும்பவுமாக உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், பயப்படாதீங்க, மகிழ்ந்து களி கூறுங்க. மகிழ்ந்து களி கூறுங்க. விஷனை மாதிரி ஜாகிர் மாதிரி ஜாலியாக இருக்கு. எவ்வளோ கடன் என்ன நாளைக்கு எதை பற்றி கவலைப்படாது, எல்லாம் எங்கள் அப்பா பார்த்துக்குவார், எங்கள் அம்மா பார்த்துக்குவார், அவ்வளோதான். அது மாதிரி நீங்கள் நமக்கு அப்பாவும் அம்மாவுமா இருக்கிற இயேசு கிறிஸ்து பார்த்து கொள்ளுவார், பார்த்து கொள்ளுவார், பார்த்து கொள்ளுவார்னு சொல்ல சொல்ல உங்களுக்கு உண்டான வாசல்கள் திறக்கப்படும், உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் திறக்கப்படும், உங்களுக்கு சாதகமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடைபெற ஆரம்பிக்கும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் சகலத்தையும் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. பெற்றுக்கொண்டு அப்படியே போயிடாதீங்க, திரும்பவும் சபைக்கு வாங்க. அல்லேலூயா. வந்து சபையில் சாட்சி சொல், அதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், நீங்கள் ஆண்டவர் எனக்கு செய்த நன்மை, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை, அவர் உயிரோடு இருக்கிறாருங்கிறதுக்கு அடையாளமே அவர் செய்கிற உங்கள் நன்மை தான். அவர் செய்கிற அற்புதங்கள் தான் அவர் இன்னைக்கும் நம்மளோட உயிரோடு இருக்கிறாருங்கிறதுக்கு அடையாளம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் ரொம்ப பக்கத்தில் நீங்கள் வந்துட்டீங்க. மேபி நெக்ஸ்ட் மந்தாக கூட இருக்கலாம். இந்த அக்டோபர் மந்தில், இந்த 10வது மாதத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும், மிகப்பெரிய நன்மைகள் உங்களை தேடி வரும். நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். செய்ய வேண்டியதெல்லாம் 2 தான், விசுவாசிச்சிருங்க, காத்துருங்க, மகிழ்ந்து களி கூறுங்க, பயப்படாதீங்க. என்றைக்குமே சத்ரு உங்களுக்கு தருகிற ஒரு அவனுடைய பெரிய ஆயுதம் கேட்டிங்கன்னா பயம்தான். என்னது? பயம். இன்னைக்கு என்ன பண்ணுறது, நாளைக்கு என்ன பண்ணுறது, நாளான்னைக்கு என்ன பண்ணுறது, அடுத்த மாதம் என்ன பண்ணுறது, இப்படியே பயமுறுத்திட்டே இருப்பான். நாளைக்கு ஏசப்பா பண்ணுவார், நாளானைக்கு ஏசப்பா பண்ணுவார், இன்னைக்கு அவர் தான் பண்ணுவார்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அவனுடைய தடைகளை உடைச்சி நீங்கள் முன்னேறிட்டு கொண்டே இருக்கிறீங்கன்னு சொல்லி அர்த்தம். இது கொஞ்சம் லாஜிக்கலாக இருக்காமல் இருக்கும். அது எப்படி பிரதர், கவலைப்படாமல் இருக்க முடியுமா அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் வசனம் அப்படி தான் சொல்லுது, நீங்கள் கவலைப்படாமல், அதுதான் நீங்கள் வச்சிருக்க விசுவாசம். எங்கள் அப்பா எல்லாம் பார்த்துக்குவார், அவ்வளோதான், எங்கள் அப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இப்போ பொறுப்பெல்லாம் யார்கிட்ட போயிடுச்சு? அவர்கிட்ட போயிடுச்சு, தகப்பன்கிட்ட போயிடுச்சு, அவர் பார்த்துக்குவார். நம்ம அவர் தகப்பனை விசுவாசிச்சு அவரை டெஸ்ட் பண்ணக்கூடாது, அவர் செய்கிறாரா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு தான் நினைக்கக்கூடாது. அவர் கட்டாயம் செய்வார் அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளே இருக்கணும், அவருக்கு உள்ளே இருக்கணும். அதுக்காக நம்ம அவர் பார்த்துக்குவார்னு சொல்லிட்டு நம்ம மனம் போன போக்கில் வாழவும், அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும், அவருக்கு பிரயோஜனமான வாழ்க்கை வாழணும். கட்டாயம் சொல்லுகிறேன், நீங்கள் இழந்த நன்மைகள் திரும்பி வரும். நீங்கள் போனோடனே லிஸ்ட் எடுங்க, திரும்பி எழுதுங்க, டேட்டை போடுங்க, இன்றைக்கி டேட்டை போடுங்க, இந்த வசனத்தை ஃபஸ்ட்டு எழுதுங்க. நான் என்ன செய்கிறேனோ அதை தான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். நான் செய்யாததை ஒன்று என்ன சொல்ல மாட்டேன், உங்களுக்கு சொல்ல மாட்டேன். டேட்டை போடுங்க, இன்றைக்கி ஆண்டவனோட பேசினார், நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் அப்படின்னு ஷார்ட்டாக வசனத்தை எழுதிக்கிங்க. என்னென்னலாம் திரும்ப கொடுக்க போகிறாருன்னு இப்போ நீங்கள் லைஃப்பில் என்னென்னலாம் எழுந்தீங்களோ அதை எழுதுங்க. இவர்கிட்ட இருந்து 5 லட்சம் போணுச்சு, அவன் 10 லட்சம் என்னை ஏமாத்துறான், இந்த முத்தூட் ஃபினான்ஸில் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு நகை அங்கே இருக்குது, முத்தூட் ஃபின்கார்ப்பில் ஒரு 10 லட்ச ரூபா நகை இருக்குது. இதெல்லாம் என்னது? அல்லேலூயா. நீங்கள் யோசிக்கலாம், என்னடா அது எங்கெங்கேயோ சொல்கிறாரு. இதெல்லாம் எனக்கு இருக்கு, எல்லாம் முத்தூட் ஃபின்கார், முத்தூட் ஃபினான்ஸ், உன் வாசல் திறக்கப்படுவதாக அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஏதாவது ஒன்று பண்ணி உங்களுக்கு வந்துடும் பாருங்க. அல்லேலூயா. நீங்கள் அது போய் கொள்ளையெல்லாம் அடிக்க வேண்டியதில்லை. அவன் உங்களுக்கு அதுக்குண்டான பணத்தை தேவன் உங்களுக்கு தந்துடுவார். யார் மூலமாக ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு என்ன வந்துடும், உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வந்துடும். வந்த பிறகு திரும்பியும் முத்தூட் ஃபைனான்ஸையும் முத்தூட் ஃபின்கார்ப்பையும் போகக்கூடாது, தேடக்கூடாது. நான் கடன்லேருந்து வெளியே வந்ததுக்கு முதல் காரணமே சொல்லட்டுமா, கடன் வாங்குறத நிறுத்தணும்னு நினச்சேன். அதனால் என்னுடைய கடனை என்ன பண்ணுச்சு, குறைய ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்கணும்னு நினச்சிங்க, என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துட்டேன். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு நினச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு கடனை சின்ன கடனை என்னவாகும், கொஞ்சம் கொஞ்சமாகாது அடைய ஆரம்பிக்குது.
முற்றிலும் அடைஞ்சிரும். அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கு தருவாராக. நீங்கள் இழந்த சகல நன்மைகளையும் பெற்றுக்கொள்வீர்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, ஒரு நாமத்தை நாங்கள் உயர்த்தி கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளிலே நீர் பேசின அந்த ரேமா வார்த்தைகளே உம்முடைய ஜனங்கள் மத்தியில் நான் அறிவித்து விட்டேன். எங்களுடைய பார்ட் முடிந்தது, இனி உங்களுடைய பார்ட் மட்டும்தான்ப்பா. இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் பல காரியங்களை இழந்திருக்கிறாங்க, பல சூழ்நிலைகளில், பல லட்சங்கள், பல விதமான ஆஸ்திகள், நகைகள் என்று சொல்லி இன்றைக்கு எங்களுக்கு உரிய காரியங்கள் வெளியே இருக்குது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் அறிவிக்கிறோம், அவைகள் எல்லாம் எங்களுக்கு திரும்ப வரப்போகிறது. எப்படி என்று எங்களுக்கு தெரியாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சொன்ன வார்த்தையை 100% நாங்கள் நம்புகிறோம். திரும்பி வருவதாக, திரும்பி வருவதாக ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நாங்கள் சொல்லுகிறோம். இன்னைக்கு உங்க பிள்ளைகள் இந்த இடத்துல ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை நான் திரும்பி அழைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இவர்கள் வாழ்வில் வருவதாக. இன்றைக்கு எதர்ச்சியாக இந்த இடத்துல நீங்கள் வரவில்லை, தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் உங்களை அழைத்து வருகிறார். The time of restoration begins now. தடைகள் தெரிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் பிரவேசிக்கிறோம். அனாயிண்டிங் ஆஃப் ரெஸ்டோரேஷன் என்கிற அந்த மண்டலத்துக்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்கிறோம். இப்பொழுது ஒரு ரெஸ்டோரேஷன் உண்டாவதாக. அன்றைக்கு யோபுக்கு நடந்த அதே ரெஸ்டோரேஷன், அவன் முன்னிலைமையை காட்டும் 2 தனையாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். நீங்கள் இழந்த நகைகள் 2 மடங்காக, நீங்கள் இழந்த பணங்கள் 2 மடங்காக, நீங்கள் இழந்த ஆஸ்திகள் 2 மடங்காக உங்களிடத்தில் வருகிறது. தேவன் அதை செய்வார். சத்துரு அதை பறித்துக் கொண்டான், ஆனால் என் தேவன் அதை உங்களுக்கு செய்ய போகிறார். காரணம், அவர் உங்களை நேசிக்கிற தகப்பன். அவரை போல ஒரு அன்புள்ள தெய்வம் யாருமே இல்லை இந்த உலகத்தில். உங்களை நேசித்து, உங்களை ஆசீர்வதித்து, உங்களை வாழ வைத்து அழகு பார்க்கிற அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த அற்புதம் நடக்கட்டும். மிக விரைவில் மிகப்பெரிய சாட்சியை உம்முடைய பிள்ளைகள் மத்தியில் நீர் ஏற்படுத்தி கொடுங்க. ஆசீர்வதிங்க அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.